ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு வேத பகுதியை நம்ம தியானிப்போம். இந்த வசனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். 15வது வருஷம் படி, உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அதாவது 15வது வருஷம், அதாவது ஏசாயா 32:14 அரமனை பாழாக விடப்படும், ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும். ஜனம் நிறைந்த நகரம் எப்படி இருக்குமா? வெறுமையாகும், பாழாக விடப்படும். மேடும் துருக்கமும் என்றைக்கும் கெபிகளாகும். அவைகள் காட்டு கைதுகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இடமாயும் இருக்கும் சொல்லிட்டு 15வது வசனம், உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்குமா? எப்படி இருக்கான்? உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே தான் இருக்கும். எப்படி இருக்கும்? 14வது வருஷம் படி, அரண்மனை பாழாக விடப்படும். பாழாதான் இருக்கு அரண்மனை. ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும். இப்போ வேலூர் பட்டணம் நகரம், வேலூர் நகரம், மாநகரம் வேலூர், மாநகரம் வேலூர்ன்றாங்க. ஜனம் நிறைந்திருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்கன்னா வெறுமையாக இருக்கிறாங்க. வெறுமை, பல விதத்தில் வெறுமை. ஆமாம், வெறுமை, சரீரத்தில் வெறுமை, குடும்பத்தில் வெறுமை, வெறுமையும் அவாந்தர வெளியும் பாழாவும் இருக்கிறாங்க. அப்போது மேடும் துருக்கமும் என்றைக்கும் கெபிகளாகும். அவைகள் காட்டு கைதுகள் கழிக்கும் இடமாகும். காட்டு கைதுன்னா என்னது? அசுத்தாவி கழிகளை மந்தைகளுக்கு மேய்ச்சல் இருக்குன்னு சொல்லப்பட்டுக்குது. அப்போது உன்னதத்திலிருந்து நம்ம மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே தான் இருக்கும். அப்போது உன்னதத்திலிருந்து பரிசுத்தாவி ஊற்றப்படணும். அந்த வெறுமையான அந்த நகரத்தின் மீது, பாழான அந்த நகரத்தின் மீது, பாழான அந்த குடும்பம், இந்த பாழான அந்த மனுஷன், பாழான அந்த நகரம். எலியா காலத்தில் நகரம் பாழான நிலம், தண்ணீரோ கெட்டது. எலிசா காலத்தில் அப்போது நிலம் பாழான நிலம், தண்ணீரோ கெட்டதுன்றான். அதை சுகமாக்குறான். ஒரு புது தொண்டியில் உப்பு போட்டு அதை தண்ணி ஊற்றில் ஊற்றுந்தமே அந்த தண்ணியும் சுகமாக. இன்றைக்கி வரையும் அந்த நிலம், பாழான நிலம் நல்லா ஆயிடுச்சான். அந்த மாதிரி 15வது உன்னதத்திலிருந்து நம்ம மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போது ஒரு மனுஷன் மேலே பரிசுத்த ஆவி ஊற்றப்படணும். என்ன ஊற்றப்படணும்? ஒரு மனுஷன் மேலே, ஒரு குடும்பத்தார் மேலே, ஒரு சபையார் மேலே, ஒரு நகரத்தின் மீது, அதாவது ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகுது. பரிசுத்தாவி இல்லை, அசுத்தாவி தான் நம்ம வெறுமையாகுது. அசுத்தாவின்னு என்னது? பிசாசு. அசுத்தாவிகள் வெறுமையாக்கிடுவோன்னே. கையில் காசு இல்லை, சுகம் இல்லை, பலம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை, உள்ளத்தில் சந்தோஷம் இல்லாத இருக்கிறது, வெறுமையாக இருக்கிறது, கவலை, பயம், வெறுப்பு, கசப்பாகிறது. இதெல்லாம் வெறுமையான ஆவிங்க, வெறுமையாக உணர்றது. இதெல்லாம் அசுத்தாவிங்க பண்ணுற வேலை. அப்போது அரண்மனை பாழாக விடப்படணும், பாழாக்குறது, குடும்பத்தை பாழாக்குறது, தொழில் வியாபாரம் எல்லாம் பாழாக்குறது. இதெல்லாம் பிசாசு, அசுத்தாவிகள் செய்கிற இடம் வேலைங்க. அந்த அசுத்தாவிகள் நிறைந்த அந்த நகரத்தின் மீது, அந்த அரண்மனை மீது உன்னதத்திலிருந்து தம்மேல் ஆவி ஊற்றப்படும். 15வது வருஷம் படி, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே தான் இருக்கும் அந்த நகரம்.
அப்போது உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும்னா அந்த நகரத்தை என்ன பண்ணணும், அந்த அரண்மனையை, அந்த மனுஷனை, ஆதாமுக்குள்ளே பிறந்த மனுஷனை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரணும். கிறிஸ்து தான் ஆவியானவர், கிறிஸ்து தான் அபிஷேகம் பண்ணுறவர். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவும் என்னை அனுப்பினார்னு சொல்கிறாரே இல்லையா. அப்போது இருதயம் நறுங்குண்டு போகிறது, சிறைப்பட்டு போகிறது, குடுக்கு பார்வை பிரசித்தப்பட்டது, கர்த்தருடைய அப்போது இதெல்லாம் வரணுனாக்கா ஆவியானவர், இயேசு சொல்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்ன்றாரு. அப்போ இயேசு மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரு. அப்போ ஏசாயா 32:15 உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படணும்னா அந்த மனுஷன் என்ன, ஆதாமுக்குள்ளே பிறந்த மனுஷனை, ஆதாமுக்குள்ளே இருக்கிற மனுஷனை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரணும். கவனி, ஆதாமை இயேசுவாக மாற்றணும். ஆதாம் என்ன பண்ணிட்டான், போ ஏவாள் வார்த்தை கேட்டு நன்மை தேமை காட்டி அசுத்தாய் வரி வச்சு வெறுமையாயிட்டான். அவாந்திரம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். அடுத்த வருஷம் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் இருந்ததுன்னு சொல்லப்படுது. தேவாவி ஜலத்தில் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் தேவன் வெளிச்சம் உண்டாக்குறது, வெளிச்சம் உண்டாக்கி புதிய உலகத்தையும் உண்டாக்குறாரு. அந்த வெறுமையும் இருளும் ஆழத்தின் மேல் வெறுமையும் இருளும் ஒழுங்கின்மையாக்கிறது நன்மத்தையும் அறியத்தக்க வாழ்க்கை, ஆதாமுக்குள் வாயர் வாழ்க்கை. இப்போது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் இருக்குது. பிசாசு நன்மை தீமையை கொடுத்து என்ன பண்ண மனுஷனை நன்மார்க்க துன்மார்க்கனாக மாற்றி அவனை ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாக மாற்றி என்னது ஏசாயா 32:14 அரண்மனை பாழாக விடப்படும், ஜன நிறைந்த நகரம் வெறுமையாகும். இப்படி இயேசு கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றி திரிந்தார். வெறுமையும் பாழாகமாகிற மனுஷனெல்லாம் என்ன பண்ணுறாரு, பசுத்தாய் விட்டுறாரு இல்லையா. அந்த கனரேசு நாட்டுக்கு அந்த பிணங்கள் மத்தியில் ஒரு மனுஷன் இருக்கிறான், அவாந்திர வெளியாக இருக்கிறான், பாழாக கிடக்கிறான், அசுத்தாவியாக இருக்குது அவன் மேலே, அசுத்தாவியாக ஊற்றப்பட்டுக்குது அவன் மேலே, அவன் வழியாக பிறந்துட்டு. அந்த மனுஷன் இயேசு என்ன பண்ணார், பார்த்ததுமே உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கிறான். எத்தனை வருஷம் தான் தெரியல, லேகவன் பிசாசுவன் அம்மா வயிற்றில் பாவத்தில் வந்துட்டு நன்மை தேமை அறியத்தக்கவனாக இருந்து அந்த நன்மை தேமை பெருகி போயிடுச்சு, கூடி போயிடுச்சு. தேவையான காரியம் பார்க்க கசப்பு வைராகியம் கூடி கூத்து எல்லாம் கூடி அசுத்தாவியாக இறங்கி வெறுமையாயிட்டானா இல்லையம்மா, எலும்பு தோல்மாக்குறான். வனாந்தரத்தில் கல்லறை தோட்டத்தில் அவனை என்ன பண்ணார் இயேசு 15 வருஷம் படி உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்போ ஆவி ஊற்றப்படுற வெளியும் அப்படித்தான் இருப்பான். லேகர் பிசாசிச்சவனாக தான் இருப்பான், அசுத்தாய் பிச்சவனாக தான் இருப்பான். நீ என்ன சங்கிலி கட்டி பார்த்தாங்க, அவனை கயிறு கட்டி பார்த்தாங்க, எல்லாத்தையும் வச்சு போட்டுறான். இன்ஜெக்ஷன் பண்ணி பார்த்தாங்க, சைக்காட்ரி டாக்டரு சாப்பிட்டு ஆனாலும் என்ன பண்ண அப்படியே தான் இருக்கிறான். அவ்வளோ அப்படியே தான் இருப்பான். நீ ஆவி ஊற்றப்படலையே, பசுத்த கிறிஸ்துக்குள் வரலையே, அவனை இயேசுவா மாற்றலையே, நீ அவனை ஜீவ விச்சத்துக்கு நீ மாற்றலையே, நன்மை தீமையில் தானே இருக்கிறான். ஒன்று என்ன தான் சங்கிலி கட்டினாலும் லேகன் பிசாஸ் பற்றி பற்றிக்கிறாமா நீ, அவனை சங்கிலி கட்டினாங்கன்னு போட்டுக்குதா இல்லையா. அந்த பிசாஸ் அடக்கத்துக்கு சங்கிலி கட்டுறது, புதுசாக கயிறு போட்டு கட்டுறது, என்ன கடை நெருப்பு பட்டு போல சங்கிலியே வச்சிடுவான். அவ்வளோ சுத்தாவி. இப்போ நிறைய பேர் ஏன் அடக்க முடியல சொல்லு, என்ன கண்ட்ரோல் பண்ணு, ஆனாலும் என்ன பண்ணிப்புறான், வச்சு போட்டு இன்னும் அசுத்தாவில் தான் கிடக்குறான். புள்ள நன்மை தேம்பலை பெற்றுட்டு நீ சுயநீதி அநீதியில் தான் இருக்குது. விசுவாசி என்ன தான் சத்தியம் சொல்லு, நன்மை தேம்பல் தான் இருக்குது. அதுக்கு தான் ஏசு என்ன பண்ணாரு, ஏசு அவனை பார்த்ததுமே பசுத்தாய் இறக்கிட்டார் அவன் மேலே. ஏசாயா 32:15 உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். ஆவி ஊற்றப்பட்டது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வழி காடாக என்னப்படும். இப்போ ஆவி ஊற்றப்பட்டது அந்த வனாந்திரம் என்ன ஆயிடுச்சு, செழிப்பான வயல்வெளி ஆயிடுச்சு. அப்போ அந்த லேகியோன் பிசாசு வச்சவனை ஏசு ஜீவனுக்குள்ளே கொண்டு வர்றார். ஏசு நல்லமே இப்போ ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை குத்தாருப்பாராங்க. குத்தாரே இல்லையம்மா, குத்தது மெயினாக ஆயிடுச்சு. பட்டுன்னு பசுத்தாவே அவன் மேலே இறங்கிச்சா. அப்போ 2 அசுத்தாவி பிச்சை ஓடி சொஸ்த புத்தி அடைந்தான், ஆரோக்கியமாயிட்டான். அதுக்கு முன்னே எப்படி சொஸ்த புத்தி இல்லை, வெறுமை ஒரு கல்லுகளால் தன்னை காயப்பற்றி இருந்தானான். அவனையும் காயம், அந்த ஏரியாவே காயப்பற்றிங்கிறது.
அடிச்சு கல்லறைக்குள்ள தானே குடியிருந்தேன். கல்லறைக்குள்ள தான் குடியிருந்தான். அந்த ஏரியா ஜனங்களே காயப்படுத்தியிருந்தான். அவன் தான் அசுத்தாய் பிடிச்சிக்கிறானே. நீ கூட என்ன பண்ணுற? அசுத்தாய் வந்துட்டாக்கா காயப்படுத்துறே இல்லையா? உன்னையும் காயப்படுத்துற, குடும்பத்தையும் காயப்படுத்துற, யாரை பார்த்து சபிக்கிற நிந்திக்கிற தூசி பண்ணிட்டானா இல்லையா மச்சான்? நீ யாராகட்டும் ஆதாமுக்குள் இருந்தானா சபிக்கிறானா இல்லையா? நன்மை தேவை இருந்தால் சபிக்க தான் செய்வான். ஆமாம், தண்ணியும் ஜெயிப்பான், குடும்பத்தையும் ஜெயிப்பான், உலகத்தை உன்னிட்டு பூமி சபிக்கப்பட்டிருக்கும். முள்ளும் குறுக்கும் பிழைப்பிக்கும். அவாந்திரம் வெளியே அவாந்திரம் வெறுமையான காரியம் தான் நடக்கும். அவன் மூலமாக ஒழுங்கின்மையான காரியம் தான் நடக்கும். ஏன்னா ஆதாமுக்குள்ளே பிறந்துக்கிறாம்மா. புரியுதா இல்லையா? என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேங்குது. அப்போது ஆதாமின் சிந்தை மரணம். அது யாரானா கூட எவ்வளோ 10 டிகிரி கூட படி, நீ படிக்காது கூட இரு, நாட்டுக்கே தலைவனார், அரசியல் தலைவனாக கூட இரு, சினிமா கலைஞனார், டாக்டர், ஏஞ்சல், சயின்டிஸ்டாக கூட இரு, ஆதாம் வழியாக பிறந்தேனாக்கா ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவனுக்குள்ள அசுத்தாவி இறங்கி அவன் வெறுமையாக தான் இருப்பான். அப்போது ஏசாயா 32:14 படியாது. அரண்மனை பாழாக என்னதான் கூட கோபுரம் கட்டினா கூட என்ன அரண்மனை பாழாக விடப்படும். ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும், மேடும் துருக்கமும் என்றைக்கும் கெபிகளாகும். அவைகள் காட்டு கைதுகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சிடமாயும் இருக்கும். 15வது வருஷம் உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே தான் இருக்கும். 2000 வருஷம் ஆச்சு இயேசு வந்து. ஆனால் உலகத்தை எங்கே பார்த்தாலும் அந்த காலத்தில் நாவிக்குதா இல்லையா? சுவிசேஷம் சரியாக பிரசங்கம் பண்ணலை, ஜீவ மார்க்கத்தை பேசலை. இயேசு என்ன சுவிசேஷனா? இயேசுவை பற்றி ஜீவ வார்த்தை தேவநீதிட்டு உழித்ததில் தான் சுவிசேஷம். நீங்கள் சுவிசேஷன்ற பேரில் என்னென்னோ பேசிக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தின் 6 மார்க் 1:1 வசனம் இயேசுவை பற்றிய செய்தி. இயேசு டோட்டலாக ஜீவ வச்சதுக்கு நன்மத்தை மாறியத்துக்கு கிடையாது. அந்த ஜீவனை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். துர்ச்செய்தின்னு என்னது? பிசா செய்தி. நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புஷித்து அதை தேவனுக்கு தனக்கு ஆதாமத்து முழுவதுக்கு கொடுத்து அசுத்தா இறங்கிடுவோம் மேலே. உன்னிட்டு பூமி சபிக்கப்பட்டிருக்கோம், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அதுக்கப்புறம் மேலே ஆவி இறக்கணும், பசுத்தாவி இறக்கணும்னாக்கா அசுத்தாவி தொத்திட்டு பசுத்தாவினா நீ கிறிஸ்துக்குள் வரணும். அந்த ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாமத்து முழுவதுக்கு ஒரு ஆள் பாய் கூடாமல் கொடுக்குற வரைக்கும் உன்னதத்திலேருந்து தம் மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே தான் இருப்பி. நீ என்ன தான் போய் எத்தனை ஆலோசனை சொல்லி திருப்பி அசுத்தாய் வந்து அந்த லேகோன் பிச்சை என்ன பண்ணுறாங்க? என்ன தான் சங்கில் கட்டி பார்த்து என்ன தான் சுய முயற்சியில் எத்தனை ஆலோசனை சொல்லி எத்தனை டீச் என்ன பண்ணாலும் எனக்கு திருப்பி வச்சு போட்டு திருப்பி அசுத்தாவே இருக்குது. எனக்கு ஏசு பார்த்ததுமே அவனை நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்கு அவன் ஜீவ ரத்தம் தேவனுக்கு ஆதாம் வந்து முழு கொடுத்து ஆவி இறங்கிட்டு மாதிரி பசுத்தாவி இறங்கிட்டு மாதிரி இருக்கிறா. பசுத்தாவி தேவதூதர் வந்து சொஸ்த புத்தி அஞ்சு என்ன பண்ணான்? பிடங்கள் மாதிரி வனாந்து நிர்வாணம் இயேசு வஸ்திரத்தை தைச்சிக்கிட்டு இயேசுன்னு பார்த்து உட்காந்துட்டான். உட்காந்து ஏசப்பா நான் அவங்க கூட வரேன்றான். இல்லைப்பா, அந்த 2000 அசுத்தா என்ன பட்டிக்கு சமுத்திரத்துக்கு போய் மாட்டே போச்சு அசுத்தாவிங்கலாம். இப்போ தெக்கப்போலில் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததெல்லாம் போய் அறிவினா இவன் போய் எல்லாரும் ஜீவன் உள்ளவனா மாற்றிட்டான். இவன் பிரசங்கத்தெல்லாம் கேட்டு ஆச்சரியப்பட்டாங்களாம். தெக்கப்போலினா 10 நாடுகளில் போய் பிரசங்கம் பண்ணான். கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததெல்லாம் போய் தெக்கப்போலி நான் உன் வீட்டார் எடுத்து இனத்தாட்டு போய் பிரசங்கம் சொன்னாரே இல்லையம்மா, போய் பிரசங்கம் பண்ணுறான். என்ன இறங்கி செஞ்சார் கர்த்தர் அவனுக்கு? நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக கர்த்தர் ஜீவன் உள்ளவர், ஜீவ தேவ நீதி ஊற்றி தான் கொடுத்தாரு. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து மூலத்து குத்தாரு பாரு. உன்னை அத்தனை அசுத்தாவி போயிடுச்சு, பசுத்தாவி இறங்கி போட்டு வனாந்தரம் வயல்வெளியாக மாட்டான். ஊழிக்காரனவே மாற்றிட்டாரு. சரித்திர ஆசிரியர் சொல்கிறாங்க பவுல் மாதிரி ஊழி செஞ்சுக்கிறான். புதிய ஏற்பாட்டில் பவுல் இல்லை, சவுல் பவுலாக மாதிரி. அந்த மாதிரி ஒரு பெரிய ஊழியத்தை தெக்கப்போல 10 நாடுகளில் போய் பிரசங்கம் பண்ணிக்கிறான். ஏன்னா அவன் சரித்திரத்தை பைபிள் ஏதில்லை. அப்படியெல்லாம் ஜோசிப சரித்திர ஆசிரியர் போய் வாசிப்பார். பைபிள் வேதாகம் காலத்தில் நடந்த சரித்திரத்தெல்லாம் எழுதிக்கிறாங்க. வேதாகம் சரித்திரத்தில் ஜோசிபர் ஒருத்தக்கிறாருமா இயேசு காலத்தில் என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் சரித்திர புத்தகத்தை எழுதிக்கிறான். அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஊழியத்தை செஞ்சுக்கிறான் லேகோன் பிசாசு பிச்சவன். அப்போ அவன் மேலே பசுத்தாவி எப்படியா இருக்கிறாரு? ஜீவனுக்குள்ளே கொண்டு வர்றாரு. அதனால தான் என்னுடைய செய்தி எல்லா செய்தி ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியம். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ், யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க ஒரு சேனல், FGC வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்கா உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியம். அப்போது உன்னதத்திலிருந்து நம்ம மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்போ இது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாக மாறணும்னா உன்னதத்திலேருந்து ஆவி பசுத்தாவி வந்து மேலே பசுத்தாவி இருக்குன்னா கிறிஸ்துக்குள் வரணும். இல்லைன்னா அசுத்தாவி தான் இறங்கின்னு இருக்கும்.
அசுத்தாவின்னு அது வெறுமையாகும், பாழாக விடப்படும், வியாதி வரும். அவன் திருடவும் கொல்லவும் அழுக்குதான காரியத்தை செஞ்சுட்டா இருப்பான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகி அது பரிபூர்ண படம் வந்தேன்றாரு. அப்போ ஏசு என்ன பண்ணுறாரு? எதுக்கு இந்த வசனத்தை ஏற்றுனாக்கா, ஒரு மனுஷனை பார்த்தாருன்னா ஏசு யாரை பார்த்தாலும் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஒரு மனுஷனை ஜீவ விஷயத்துக்கு கொண்டு வர்றாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஊழியக்காரன் இருக்கணும். இந்நேரம் உலகமே ரசிக்கப்பட்டிருக்கோம். ஒரு ஊழியக்காரன் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசானம் பெற்று திருவந்து பகன். நீ ஒரு ஊழியக்காரமா? கிறிஸ்துக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. நீ கிறிஸ்துக்குள்ள இருந்தாக்கா, கிறிஸ்துன்னு என்னது? அதில் தேவ நீதி தூய்த்தையில் தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு கொடுத்து உணர்வுபூர்வமாக கொடுத்து உன் மேலே பசுத்தாவே இருக்கணும். வனாந்திரம் வயல்வெளியாக மாறிடுவே. நீ வனாந்திரம் வரைச்சி வெறுமையாக இருந்தாலும் சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் அவமான வெக்க நெந்தையிலேருந்து நீ செழிப்பான வயல்வெளியாக மாறிடுவே. பசுத்தாவை இறங்கிச்சுனாக்கா இப்போ நீயே உலகத்துக்கு ஒளி பூமி கத்தர் உனக்கு இறங்கி செய்தெல்லாம் போய் அறிவிக்கணுமா இல்லையா? தேவன் பிச்சவன் அவனே வயல்வெளி ஆகிட்டான். போ வனாந்திரமாக இருந்தவன் அசுத்தாவி பிச்சுக்கின்னு தரித்திரம் பிச்சுக்கின்னு அவமானப்பட்டு வெக்கப்பட்டு தன்னைத்தானே காயப்படுத்திக்கின்னு சபிக்கப்பட்டவனாக இருந்தவன் இப்போ ஏசு அவனை பார்த்ததுமே நல்ல மேய்ப்பன் ஜனக ஜீவரத்தம் ஏசு ஏசு ரத்தம் சகல பாவங்கள் இன்னைக்கு அவன் சகல அசுத்தாவி சுற்றிட்டார். 2000 அசுத்தாவி சுற்றிட்ட பேர் லேகி ஒன்றாக 2000 சில பேர் 6000ன்றாங்க. அத்தனை அசுத்தாவி துவச்சிட்டு பசுத்தாவி அவ்வளோ பசுத்தாவி அறிக்கி அவன் சொஸ்த புத்தி அடைஞ்சான். நல்லா ஆரோக்கியமாயிட்டான். ஆசீர்வாதம் சுக பல ஜீவனெல்லாம் கட்சியில் தக்க போல போய் ஒழிஞ்சிடறான் பாரு. அந்த மாதிரி பேச்சுமா நீ என்ன பண்ணணுன்னா ஒரு கான்சியஸாகவே இருக்கணும். எல்லாம் நன்மத்தையும் மாதிரியே தக்குங்க. சோழவர் கிராமம், வேலூர், வடாக்காடு, தமிழ்நாடு, இந்திய தேசம், ஆசியா கண்டம், கட்டின மனைவி, கட்டின புருஷன், பெத்த பிள்ளை, ஆத்தா பேர பிள்ளைங்க சுற்றி எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்து பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாக கிருபையினாலே கிறிஸ்துவில் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? உன்னதத்திலேருந்து நம்ம மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே தான் இருப்பாங்க. ஓடுவாங்க, உழைப்பாங்க, சம்பாதிப்பாங்க. ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அடுத்து இலவசமாக கிருபையில் கிறிஸ்துவில் மீட்பை கொண்டு நீதிமாயிலாக்கலாம். அதுதான் கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வா. அது வனாந்திரமாகட்டும், அது மனுஷன் ஆகட்டும், எல்லாம் நன்மத்தையும் அறியத்தக்க கனி விஷாவா. அது பூமி ஆகட்டும், விளை நிலமாகட்டும், எல்லாம் நன்மத்தை சபிக்கப்பட்டுது. நல்லா மழை பெய்ய மாட்டேது, வறட்சி வனாந்திரம், நல்லா நீர் பாய்ச்சலான தோட்டம் இருக்க மாட்டேங்குது. விவசாயிங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? நல்லா மழை பெய்யல, நல்லா விளையில, பூமி விளையிலன்னு சொல்லி எல்லாம் விவசாயிகள்லாம் கஷ்டப்படுறாங்க. சாபங்குது பூமி மேலே. ஜீவ பூமி தேவன் தனக்கு ஆதாம் வந்து பசுத்த வனாந்திரம் வயல்வெளியாக மாறிடுமா. வயல்வெளி காடாக என்னப்படுமா. புரிஞ்சிச்சா? புரியல ஏதாவது? அப்போது ஆதாமுக்குள்ளே பிறந்த நீ கிறிஸ்துக்குள்ளே வா. டைம் வேஸ்ட் பண்ணாத. இன்னும் கூட நன்மை தீமையில் தான் நான் வைராக்கியமாக இருப்பேன். நன்மார்க்கு துன்மார்க்கு நன்மை தீமை அறியத்தக்க கனி அதை தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டின்னு இருப்பேன்னாக்கா காட்டிகிட்டே போக அசுத்தாவி தான் இருக்கும். வெறுமையாக இருக்கும், பாழாக விடப்படும். மந்தையத்து இருக்கும், காட்டு கைதிகளெல்லாம் வந்து தங்கும், தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும், அசுத்தாவிகளெல்லாம் வரும், சும்மாக்கிறவெல்லாம் வந்து தொல்லை கொடுப்பான். எப்படி அவனுக்கு 2000 பிசாசு வந்து பிச்சுச்சு அவனை? சும்மாக்கிற அந்த ஏரியாவில் அசுத்தாவிலாம் வந்து அவன் மேலே உக்காந்துச்சு பாரு. தேவையில்லாத பிசாசு, வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள், அவமானங்கள், வெக்க நெந்த எல்லாம் வந்து துக்குடிச்சு அவனுக்கு. வாழவே விடலை. கட்சியில் ட்ரெஸ்ஸே போட முடியல. கட்சியில் குடும்பத்தில் துரத்தி விட்டாங்க. கட்சியில் வனாந்தத்தில் போய் கலர் தோட்டத்தில் போய் உட்காந்துட்டான். ஏசு போனதுமே ஜீவரத்தம் ஏசு ரத்தம் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து ஏசு ஜீவன் உள்ளவர், அவர் மத்தியஸ்தர், அவர் மாறவே மாட்டார். உடனே அத்தனை அசுத்தாவி போயிடுச்சு. பசுத்தாவி வந்ததுமே வனாந்திரமாக வந்து இன்றைக்கி வயல்வெளியாக மாறிட்டான். அதனால் வனாந்திரமாக இருக்காது. வியாதி, வறுமை, தரித்திரம், அவமானம், வெக்கம் நெந்தியாவே போடும். கட்சி வெளியும் அப்படியே இருக்குமா. உன்னதத்துலேருந்து நம்ம மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே தான் இருப்பான். எப்போ கிறிஸ்துவை சந்திக்கிறான் என்கவுண்ட்ரு. சவுல் எப்போ பவுலாக மாறுறான்? தமஸ்கு வீதியில் என்கவுண்டர் ஆன உடனே சவுல் பவுலாக மாறி செயின்ட்டு போல் உலகத்தையே கலக்கிற பவுலாகிட்டான். எப்போல்லாம் ஏசு கிறிஸ்துக்குள்ளே வரையா அந்த இயேசுவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு வளர்த்து கொடுக்குறியோ உடனே அசுத்தாவியில் போய் பசுத்தாவி வனாந்திரம் வயல்வெளியாக மாறி சாபம், ஆசுவா, தரித்திர, ஐஸ்வர்யம், வியாதி, ஆரோக்கியம், பாதாளம், பரலோக ராஜ்யம், பாவம் தேவ நீதியாக மாறிடும். பாவத்தின் சம்பளம் மரணத்தின் தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தெழுதலுக்கு வந்துடுவேன். மரணம் உயிர்த்தெழுதல் வரும். பாதாளம் பரலோக ராஜ்யமாக மாறிடும். பசுத்த பிதாவே, இந்த அறிவான காலை வேலையில் எவ்வளோ கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீங்க, கலங்காது, திகாதீங்க.
உன்னதத்திலிருந்து நம்ம மேல் ஆவி ஊற்றப்பட முடியும். அது அப்படியே தான் இருக்கும். சூழ்நிலை மாறாது, பிரச்சனை மாறும். மாம்சத்திலே போராடிக்க வேண்டியதான். சுயநீதி அநீதி. ஆதாமின் சிந்தை மரணம் தான், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ரோமன் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றுட்டாங்களாம். அசுத்தாய் வந்து வனாந்திரமாக போடும் வாழ்க்கை. சரீரத்தில் வனாந்திரம், வெறுமை, அரண்மனை பாழாக விடப்படும். ஜனப்பெருத்த நகரம் வெறுமையாக இருக்கும். நகரம், கிராமம், பட்டணம், தேசம் வெறுமை, அவமானம், வெக்கம், நிந்தை. ஒரே குடும்பமாக பட்டணம் பட்டணமாக தேசம் தேசமாக எல்லாம் வெறும் அவாந்திரம். வெளியே வெறுமையும் அவமானம், வெக்கம், சாபம். நோவா காலத்துல இருந்து அப்படியே மனுஷகுமார் காலத்து சோதம் கோணம் அது மாதிரி நடக்குது. சாபங்களும் பாவங்களும் மரணங்கள் தைத்துல அவமானமாக இருக்குது. ஏசு எங்கு சுற்றி திருந்து பிசாசின் வல்லவில் அகப்படி ஆவரு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். ஜீவ சொல்கிறேன், ஜீவரத்தம், தேவி நீதி தூத்தல், ஏசு கிறிஸ்துக்குள்ள அவன்கிட்ட வாக்குத்தத்தம். அவன் பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்குறார். ஆதாம் வந்து முழுவெழுத்து கொடுக்குறாரு. அசுத்தாவிலாம் தோத்துறார். பசுத்தாய் தேவத்துறார். இனி பாவம் செய்யாது, கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி நீ கொடி, ஒருவன் நிலம் என் வார்த்தைகள் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் சொல்கிறாரு. கிறிஸ்துக்குள்ளே கிறிஸ்துவ தேவன் தனக்கு கொடுக்குது. ஆதாம் வந்து முழு உலகத்து கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலத்து கொடு, சோர்ந்து போகாமல் கொடு. சாபத்துக்கு, பாவத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு, பாதாளத்துக்கு தப்பித்துக்கொள். இயேசுவே வழி, இயேசுவே சத்து, இயேசு ஜீவன். அந்த ஜீவ சர ஜீவரத்து இயேசு சாப்பிட்டா. என் பிதா ஜீவனுடைய, குமாரன் ஜீவனுடைய, ஆவியானவர் ஜீவனுடையவர். கோடா கூடிய தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு. சாலமோன் வெங்கலபலி 1000 சர்வ தெளித்தி அன்று ராத்திரி கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி சாலமோனுடைய ராஜ்யம் பொற்காலம் ஆஞ்சிச்சான் பாரு. தேவாலயத்தில் பொண்டிலே கட்டுறான். 40 வருஷம் இலை பார்த்தல் கொள்ளுச்சு. பொற்காலமாக இருந்துச்சு. வனாந்திரம் வயல்வெளியாக மாறின மாதிரி ஜனங்களாம் ஆசீர்வாதமாக சாலமோன் ராஜ்யத்தில். ஒரு ராஜா சாலமோன் ராஜா தேசத்தையே இலை பார்த்து கொள்றான். 40 வருஷம் யுத்தம் இல்லாமல் இருந்துச்சான். செழிப்பாயிச்சான். அவன் சரித்திரத்தில் 1,20,000 ஆடுகளை பலி செலுத்துறான். 24 காளைகளை. அதெல்லாம் இயேசு அம்பு குறிப்பிட்டது பழைய ஏற்பாட்டில். அது உலகத்தின் பாவத்தை தேவாட்டு ஜீவ சொல்கிற ஜீவரை இயேசு சாமன்ற வாக்கு தத்துவம். பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்க, ஆதாம் வந்து முழு உழுத்து கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க. பசுத்தாவி இறக்கணும். கிராமங்களில், பட்டணங்களில், தேச தனிப்பட்ட வாழ்க்கையில். ஆமாம், பசுத்தாவி எங்கேயும் அங்கே விடுதலை. சாபத்திருந்து, பாவத்திருந்து, மரணத்திருந்து, தரித்திரத்திருந்து எல்லாத்திருந்து விடுதலை. கர்த்தாவே சோதனை சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபி. இயேசு ஜீவன் உள்ளவர், அவர் மத்தியஸ்தர், அவர் மாற மாட்டார். சமீபத்தில் தூரத்தில் கானான் சீரியமாக அசுத்தாய் பிச்சுங்குது. அவாந்திர வெளியாக்குறா, பாழாக கெடுக்கிறா. ஏசு இங்கே சொல்கிறார், பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போட்டு நல்லதல்லன்றார். நாயும் தான் நினச்சி ஆண்டவங்க அப்பத்தை மட்டும் குத்துருன்றா. ஏசு நானே ஜீவப்பன், இந்த அப்பத்தை பிடிச்சி திராட்சைப்பான் ஜீவப்பன்றாரு. ஜீவ சொல்ற ஜீவரத்தை அவர் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு அந்நேரமே சுகமானாலாம் பாரு. காணாச்சேரி மகமா தூரத்துக்கு இருக்கிற பிள்ளைக்கு, மகளுக்கு, எல்லாருக்கும் ஜெபம் பண்ணலாம். நீ ஆக மொத்தத்தில் ஜீவாப்பத்தில் வரணும். ஜீவ சர ஜீவரத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஊற்றினாக்கா பசுத்தாய் இறங்கி உன்னதத்தில் ஆவி ஊற்றப்பட மட்டும் அப்படியே இருக்கும். ஜெபம்லாமா? அப்போ என்ன பண்ணுவோம்? வனாந்திரமோ, குடும்பமோ, பட்டணமோ, தேசமோ, மனுஷனோ எல்லாமே நன்மை தீமை கொடுக்குறாங்க. ஏவாள் தேவடைய வார்த்தையை மாரி நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கனால சாகவே சாவாய். அதனால் அவாந்திர வெளியாகிறவனை பசுத்தாவியா இருக்கணும். கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்கணும். தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்து அசுத்தாவியில் இருக்கிறவங்கெல்லாம் பசுத்தாவி கொடுக்கும். அதுதான் ஊழியம். சோத்திரம். பசுத்தாவியா இருக்கிறவன் செழிப்பான வயல் 12ஆம் அதிகாரம் புச்சிடா 12வது வருஷம். செழிப்பான வயல்களின் நிமித்தமும் கனித்தரும் திராட்சை செடிகளின் நிமித்தமும் மாரடித்து புலம்புவார்கள். அடுத்த வசனம் படி. என் ஜனத்தினுடைய நிலத்திலும் கலி கூர்ந்திருந்த நகரத்தில் உள்ள சந்தோஷம் நேர்ந்த எல்லா வீடுகளிலும் முட்செடியும் நெறிஞ்சிலும் முளைக்கும்.
அரண்மனை அரண்மனை பாழாக விடப்படும். ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும். மேடும் துருக்கமும் என்றைக்கும் கெபிகளாகும். அவைகள் காட்டு கழுதைகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சலிடமாயும் இருக்கும். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மற்றும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். அப்போ உன்னதத்திலிருந்து தம்மில் ஆவி ஊற்றப்படும் காட்டு கைதுகள் கழிக்கும் இடமா காட்டு கைதை கைது சுபாவெல்லாம் இங்கே மனுஷனுக்கு இது பாரு வனாந்திரம் வயல்வெளியாகும். வயல்வெளி செழிப்பான தோட்டமாகும். வனாந்திரத்தில் நியாயம் வாசமாக இருக்கும். செழிப்பான வயல்வெளி நீதி தங்கி இருக்கும். என்ன நீதியின் கிரிய சமாதானமும் நீதியின் பல என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமாக இருக்கும். இதெல்லாம் வருது. பசுத்தாய் ஊற்றப்பட்டதுமே வனாந்திரத்தில் என்ன இருக்குமா? நியாயம் வாசமாக இருக்குமா. செழிப்பான வயல்வெளியில் நீதி தங்கி இருக்குமா, தங்கி தரிக்குமா. நீதியின் கிரிய சமாதானம் இருக்குமா. நீதியின் பல என்றும் உள்ள அமெரிக்கை அமைதியும் சமாதானம் சுகம் பல ஜீவனமாக இருப்பான். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசத்தலைகளிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஜெபலமா இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். எப்படி இருக்கணும்? என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். அதுக்கு உன்னதத்திலிருந்து தம்பேல் ஆவி ஊற்றப்படணும். அதுக்கு நீ கிறிஸ்துக்குள்ள வரணும். நன்மத்தையும் அறியத்தவ நல்லவன் கெட்டவனார் நன்மை சுயநீதி கண்கிழிச்சம்மா சுயநீ பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருக்கக்கூடாது. அது அசுத்தாவி தான் காலமெல்லாம் இறங்கிட்டுக்கும். திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்றே வேறொன்று குறோம். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகி அது பரிபூர்ணப்படும் ஜீவ விச்சைகள். அந்த இயேசு ஜீவனில் தேவி நீதி தூக்கிதல் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமன்ற பரலோக ராஜ்யமே இருக்குது. அந்த பிதாகுமார் ஆதாம் முடிவுகள் இதெல்லாம் கரெக்டாக செய்யணும். ஒரு ஆளுக்கு பகை கசப்பு ஒரு ஆள் அசுத்தாய் எல்லாத்தையும் வனாந்திரமாக்கிறோம். இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தா. என்ன அன்பு? தேவன்பு. அந்த தேவன்பு ஜீவ சருஜீவர் இயேசு மத்திய மார்க்கில் எங்கே போன நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனை திம்புருவாதக்காரன் லேகன் பிசாசு 38 வருஷம் 38 வனாந்திரத்தில் இருக்கிறான். பாரு பேசாகுலத்தில் அசுத்தாவிலே இருக்கிறான். ஏசு அவனு சொத்தமாக என் தமிழ்கள் ஜீவ சார் தேவா 38 பசுத்தாய் எழுந்து நடந்தான். 38 படுக்கை எடுத்துக்கொண்டு திமிர்வாதக்காரன் லேகன் பிசாசு பெரும்பாடு இல்லை. சரி 12 வருஷம் என்னது பெரும்பாடு இல்லை. சரி வருஷத்துக்கு வாரத்து தொட்ட மாதிரி ஏசு எங்கெல்லாம் போனார் அங்கே பசுத்தாய் வந்துச்சு. நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சார் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு மருத்துவரை வைக்கிறார். குஷ்ரோகி சுத்தமாக்குறாரு. அது சொல்லி வனாந்திரமாகவே இருக்கிறான். குஷ்ரோகியாகவே இருக்கிறான். உயிர்த்தெழும் ஜீவன் தேவன் தனக்கு உலகத்துக்கு பாவத்திலிருந்து மருந்து தடுத்து நீக்கிறாரு. கிறிஸ்து எங்கே என்கவுண்டர் ஆகிறாரோ அங்கே பசுத்தாய் வந்தார். அப்புறம் சொல்ல நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் இன்னும் வார்த்தைகளும் மிகுந்த கனிகளை கொடுப்பான். பசுத்து பிதாவே இந்த அருமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். என் ஜனம் சமாதான தாபரங்களில் நிலையான வாசத்தில் அவதியாய் தங்கும் இடங்களில் இருக்கணும். ஜீவனலாக இருக்கணும். மத்தியஸ்தனாக இருக்கணும். மாறாமல் இருக்கணும். மத்தியஸ்தனா தேவன் தனக்கு ஆதாம் முடிவுகளுக்கு ஜீவசரம் ஜீவரத்தம் ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவபூமி ஜீவத்தரம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துக்களை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுத்து கொடுக்க பசுத்தாவை இறங்கினே இருக்கும். பசுத்தாவை எங்கேயும் அங்கே விடுதலை ஹோலி ஸ்பிரிட்டு பசு என் பிதா ஜீவனும் குமார ஆவியான ஜீவனுடைய ஜீவனில் இயேசு கிறிஸ்து ஆமன்ற வாக்கு தத்துக்களை பிதாக்குமார் பசுத்தாய்க்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுக்க அசுத்தாய்க்கு பசுத்தாய்க்க வனாந்திரமாக இருக்கிற நீ வயல்வெளியாக மாறிடும். வயல்வெளி காடாகணும். என் ஜனம் சமாதான தாபரங்கள் நிலையான வாசத்தலிகள் அமைதியாய் தங்கும் இடங்களில் தங்கும். வனாந்திரத்தில் நியாய வாசமாக செழிப்பான வயல்வெளியில் நீதி தங்கி தரிக்கும். நீதியின் கிரியை சமாதானம் நீதியின் பல என்று உள்ள அமெரிக்க சுகமாக இருக்கிற வார்த்தையின் படிக்கத்தாவே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கத்தாவே பயப்படாத கலங்காதே. இயேசு ரத்தம் சகல பாங்கள் நீட்டு இயேசு ஜீவசார இயேசு சாப்பிட்ட வாக்குத்த கிராமங்களுக்கு பட்டணங்களுக்கு தேசங்களுக்கு சோழர் கிராமம் சோழ வடாக்காடு தமிழ் முழு நம்ம சபை குளோபல் சர்ச் வானக்கூற 816 கோடி பேர் உலக ஆப்பிரிக்கா ஐரோப்பா வடாக்கு தானே இருக்கும். உலகம் ஃபுல்லாக வனாந்திரம் நோவா காலத்தில் சாபம் பாவம் மண்ணு தத்திரமாக்குது. ஆதாமி சிந்தை மரணம் கிறிஸ்து சிந்தை ஜீவசார ஜீவரத்தை பிதாக்கு ஆதாம் முழுத்து அசுத்தாய் பசுத்தாய் இருக்கேன். கிராமங்கள் தோறும் பசுத்தாயி கிராமங்களில் பட்டண தேசத்தில் அலையிலையாக கட்ட வைக்கிறாங்க. 116 கோடிக்கு அதிகமாக ஜனங்க 140 கோடிக்கு அதிகமாக ஆயிரக்கணக்கான ஜனங்க இயேசு ஜீவன் பரிவு தேவனுக்கு தனக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் தச்சு பசுத்தாய் இறக்கி என் ஜனம் சமாதானத்தால் நிலையான வாசத்தை அமைதியாக குடியிருக்கும்படி ஒப்புக்கிறதா ஒரு மாபெரிய எப்படி கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்தில் இருக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆவேன். ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தாலும் புது பழைகள் எல்லாம் வேணும். கிறிஸ்துக்குள்ள தான் ஜீவ விச்சத்துக்கு எல்லாம் வரணும். நன்மை தேமை கனியே தேவன் தரக்குள்ள அசுத்தாய் இருக்கு வனாந்திரமாகவே கொடுக்க காலமெல்லாம் அப்படியே தான் இருக்குமா வாழ்க்கை ஃபுல்லாக
கிறிஸ்துக்குள் தேவனீர் தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாயத்தை பசுத்தாயிருக்கி வனாந்திரமான வாழ்க்கையை செழிப்பான வாழ்க்கையில் மாற்ற தெரிந்து கொள்ளணும். அதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த செய்தியை கேட்ட நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். இந்த செய்தியை மறுபடியும் இன்னும் ஏராளமான செய்தி 100க்கு 100 ஜீவ மார்க்கம். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ், யூடியூப்பில் போய் ஏஎஸ்சி வேலூர் சர்ச் பண்ணுங்கள். ஒரு சேனல் FGC வேலூர்னு ஒரு சேனல், இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்பில் பங்கு பெற என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரிய ஏய்ப்பலை நிச்சயம் கொண்டு வருவார். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்த கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புவதால் என் கூகுள் பே நம்பர் 73395848. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களும் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். ஆமாம், எங்கே போனாலும் என் செய்தியை கேட்டால் உங்களால் ஊழி செய்யாமல் இருக்கும். எங்கே போனால் ஆதாம் குழுப்ப இந்த அசுத்தாயில் வனாந்தர் மாதிரி திருடுறது கொள்ளது ஐக்கியம் இயேசு ஜீவன் படி தேவன் தனக்கு ஆதாம் இந்த மூலத்துக்கு அசுத்தாயத்துக்கு பசுத்தாய் தேவத்துக்கு பணி வச்சிங்க. அவரே திறச்சு நீங்கள் நிலைத்திருங்க. மிகுந்த கனி ஆசுவாதக்கணி ஐசு சமாத பரலோகனி கொடுப்பீங்க. உலகத்துக்கு ஒளியாக இருப்பீங்க. பூமிக்கு உப்பாக இருப்பீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்களை பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரிய ஏய்ப்பில் கொண்டு வர கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 11/2/2026 பரிபூர்ண ஜீவன் சபை சோழன் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.